அத்தியாயம் 132. உன் குடும்பத்தாரை இறை கட்டளைக்கு பணியுமாறு ஏவுவீராக. அத்தியாயம் 132. உன் குடும்பத்தாரை இறை கட்டளைகளுக்கு பணியுமாறு ஏவுவீராக. அதன் மீது பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக. நாம் உம்மிடம் தேவைகளை கேட்கவில்லை, உம்முடைய தேவைகளை நாமே கொடுக்கின்றோம். இறுதியாக சிறந்த நிலை இறைவனுக்கு பயப்படுவதற்கு மட்டுமே. அப்போ உன் குடும்பத்தாரை இறை கட்டளைக்கு பணியுமாறு ஏவுவீராக. அது மற்ற மொழிபெயர்ப்பு எப்படி போட்டுக்கணும்னா, உன் குடும்பத்தாரை தொழுகுமாறு ஏவுவீராக. நீர் பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக. மற்ற மொழிபெயர்ப்புல டாக்டர் பசுரபாண்ட மொழிபெயர்ப்புல இறை கட்டளைக்கு பணியுமாறு ஏவுவீராக போடும். இந்த இறை கட்டளை என்னன்னா, இதுதான் தொழுகை அப்படின்னு சொல்றாங்க. வழிபடுதல், வழிபாடு பண்றது வேற. வழிபாடு அப்படிங்கிற சடங்கு. வழிபடுதல், இறைவனுக்கு வழிபடுதல் அப்படின்னா இறைவனை பின்பற்றுதல், கீழ்ப்படிதல். அதாவது மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை சொல்றான் இறைவன். மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லைன்னா என்னை வணங்குவதற்கு தான் படைச்சிருக்கேன். வணக்கம்னா என்ன? வழிபடுதல். வழிபடுதல்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா கட்டுப்படுதல். அதாவது அந்த உணர்வு தான் நமக்கு முக்கியம். வணங்குதல், இறைவனை வணங்குதல் அப்படின்னு சொன்னா, இறைவன் எந்த நோக்கத்தில் நம்மளை படைத்தானோ அவனுக்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அவனுக்கு கட்டுப்படுதல். அப்ப இறைவனுக்காகவே நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அவன் எந்த நோக்கத்தில் படைத்தானோ அந்த நோக்கத்தில் வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கை அற்ப சுகமே அன்றி வேறில்லை. பிரம்மாண்டமான உலகம் இது. விசாலமானது, விசித்திரமானது, இல்லையா? அற்புதங்கள் நிறைந்தது, ஆச்சரியங்கள் கொண்டது. இந்த உலக வாழ்க்கை இறைவன் சொல்றான், இது சொற்பமானதும் அற்பமானதும் நிலையில்லாது கிடையாது, நிலையானது கிடையாது, நிலையில்லாத உலகம். இப்போ படைப்பின் நோக்கம் ஒன்று இருக்கு. இதை விட இந்த உலகத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம். இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்கு, ஆச்சரியங்கள் இருக்கு, அற்புதங்கள் இருக்கு. நிறைய மனசுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, இப்படி உலகம் இப்படிலாம் படைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது. நம்மளும் நிறைய நாடு கடந்து நம்ம இந்த உலகத்தை சுற்றி பார்க்கலாம் போகிறோம். அப்படி நமக்கு இந்த உலகம் அவ்வளோ பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுமே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இவன் சொல்கிறான், இதெல்லாம் நிலையானது கிடையாது, இதை விட மேலானது உங்களுக்கு இருக்குது, இதில் மயங்கிட வேண்டாம். இது சொற்பமானதும் அற்பமானதும். இங்கே நீங்கள் நிலையாக இருக்க முடியாது, இது நிலையானதும் கிடையாது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய செயலுக்கான கூலி, நன்மைக்கான புண்ணியத்துக்கான கூலி சொர்க்கம். அது இதோட பிரம்மாண்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வானங்கள் பூமி போட்டாலும் கொடுக்குறேங்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி. தீமைக்கான கூலி நரகம். அது வேதனைக்கு மேல் வேதனை. ஸோ இந்த படைக்கு நோக்கம் உங்களில் அழகை சிலர் யார்? அதாவது மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை அப்படின்னு சொல்றான். அவனை வணங்குவதற்காக அவனை ஏன்னா நம்மளை கேட்டு இறைவன் படைக்கல. இறைவன் படைக்கும்போது நம்மளை கேட்டானா, இறைவன் நான் உங்களை படைக்கட்டுமா, ஆணா படைக்கட்டுமா, பெண்ணா படைக்கட்டுமா, இல்லையா? அதே மாதிரி உங்களை நான் எப்படி படைக்கணும், உங்களுக்காக நான் என்ன படைக்கணும், அதை கேட்டானா? இல்லை நாம கேட்டோமா, இறைவனை என்னை படைச்சு கொடு, என்ன ஒரு ஆணா படை, பெண்ணா படை, இப்படி அழகா படை, கருப்பா படைச்சு வெள்ளையா படைச்சு கொடு, ஞானமுடனா படைச்சு கொடு, தெளிவான படை, இப்படி நம்ம கேட்டோமா? இல்லை எனக்காக இந்த வானங்களையும் பூமியும் படை,
என்னுடைய உணவுக்காக தேவைகளை படைச்சு கொடு, எனக்காக உறவுகளை படைச்சு கொடு. நம்ம கேட்டோமா? இல்லையே. இப்போ படைப்பு நோக்கம் ஆகுது. நமக்கு என்ன தெரியாது, நம்ம ஒன்றுமில்லா நிலையில இருந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி எதுவுமா இல்லை, ஒன்றுமில்லா நிலையில இருந்தோம். அப்போ படைப்பு நோக்கம் அவனுடையது, அவன் படைக்கிறான். அப்போ யார் படைத்தானோ அவனுடைய நோக்கம் என்னவோ அதை அறிஞ்சு அதை பின்பற்றுறது, அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவது தான் தொழுகை. அப்போ படைப்பின் நோக்கம் யார் படைத்தா அவனுடைய விருப்பம் இருக்கு. ஒரு விருப்பத்தோட படைக்கிறான், நோக்கத்தோடனா விருப்பத்தோட படைக்கிறேன். அந்த விருப்பத்தை அறிகிறது தான், அறிவிக்கிறது இந்த ஆன்மா. அந்த விருப்பத்தை நினைவூட்டக்கூடியதான் இந்த குர்ஆன். நினைவூட்டும் வேதம், நினைவூட்டும் அந்த பேசும். அப்போ இறை கட்டளைக்கு பணிதல் அப்படிங்கிறது, தொழுகை நிலைநாட்டு அப்படிங்கிறது, இறைவனை வழிபடுவது. இறைவனை வழிபடுதுன்னா அவனுக்கு கீழ்ப்படிவது, கட்டுப்படுவது. அப்போ எப்படி கீழ்ப்படிவது, எப்படி கட்டுப்படுவது? இப்போ நம்ம என்ன வழிபாடு நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. மனிதர்கள் ஒரே தொழிலிருந்து படைக்கப்பட்டார்கள், ஒரு ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனிதர்கள் கூட்டம் கூட்டங்களாக பிரிஞ்சு அவரவர் ஒரு கொள்கை, கொள்கைக்கு ஒரு கடவுள், கடவுளுக்கு ஒரு மதம், அது ஒரு சடங்காக்கி எல்லாருமே கடவுளை வணங்குறோம். கடவுளை வணங்குதான் நினச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் எல்லாரும் படைக்கும் போது எல்லாரும் ஒரு தொழில் தான் படைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் பிறப்புன்னு ஒரே மாதிரி இருக்கு, எல்லா இறப்பும் ஒரே மாதிரி இருக்கு. எங்கேருந்து வந்தோன்னு தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாது. கடவுள் யாருன்னே உணரல, இறைவன் யாருன்னே தெரியல. ஆனால் கற்பனையிலையும் யூகங்களையும் இறைவனை வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கேருந்து நம்ம இறைவனை உணர்றது? இறைவனை யார் இல்லையா? அவனை எப்படி உணர்? இறைவன் யாருன்னே தெரியாமல் வழிபாடு கற்பனையிலையும் யூகங்களையும் கற்பனையிலையும் வழிபாடு பண்ணி சடங்கு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இறைவனுக்கு குடும்பத்தாரை தொழுகுமாறு, இறை கட்டளைக்கு பணியுமாறு, அவனை வழிபடுமாறு ஏவுவீராக. எப்படி வழிபடுறது? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியே ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மாவின் மீதும் அதை செவ்வை ஆக்கியவன் மீதும் சத்தியமாக. ஆன்மா கொடுக்காத மனிதர்களே கிடையாது, ஆன்மா படைக்கப்படாத மனிதர்கள் கிடையாது. ஆன்மாவை கொண்டுதான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, அறிவிக்கக்கூடிய அந்த ஆன்மா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மா அறியாத வரைக்கும் இறைவன் அறிய முடியாது. ஆன்மா உணராத வரைக்கும் வழிபாடு நமக்கு தெரியாது, வழிபடுறது தெரியாது. இவ்வளவுதான். ஆன்மா அப்படிங்கிறது என்ன விஷயம்? மனசாட்சி. இந்த மனசாட்சி என்ன சொல்லுது? நியாய உணர்வு அறிவிக்கிறது, நன்மை தீமை அறிவிக்கிறது, உண்மையும் பொய்யும் அறிவிக்கிறது, சரி இது தவறுன்றது அறிவிக்கிறது, நல்லது கெட்டது அறிவிக்கிறது. ஸோ இந்த ஆன்மாவை யார் பின்பற்றுகிறார்கள்? உணர்வோட, உள்ளட்சத்தோட, பணிவோட இருக்கும்போது தான் இந்த ஆன்மாவை நம்ம உணர முடியும். ஆன்மாங்கிறது மனதுக்கு சாட்சியம், மனிதனுடைய செயலுக்கு சாட்சியம். இறை கட்டளை அதுதான், வழிகாட்டுதல். இந்த ஆன்மாவை என்ன செய்யணும்? சோல். எப்படி ஆன்மாவை நான் உணர்றது? நிதானம், கவனம், தியானம். நிதானம் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது. நிதானம்ங்கிறது அவசரப்படாம, சரியா தப்பா, கவனமா, உள்ளட்சத்தோட, தியானத்தோட பிரித்தறிஞ்சு இப்போ தெளிவடைகிறோம், ஞானம் பெறும். இறைவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது. இறைவனை வழிபடுறதுக்கு, வழிபாடு செய்யறதுக்கு வழிபாடு தலங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, புண்ணிய ஸ்தலங்களை தேடி போக அவசியம் இல்லை. இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்குனது. புண்ணிய ஸ்தலங்களையும் வழிபாடு தலங்களையும் மனிதர்களாக கற்பனைகளையும் யூகங்களையும் உருவாக்கி, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வழிபாடு தலங்களையும் புண்ணிய தலங்களையும் உருவாக்கி, அதுக்கு சடங்கு உருவாக்கி இறைவன்ட்டு தூரமாக்கியாச்சு. கடவுளை நிராகரிச்சு, கடவுளை வணங்குறதாக நினைச்சு கடவுள் நிராகரிச்சாச்சு. கடவுளுக்கு எதிராக, இறைவனுக்கு எதிராக எல்லாமே நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஆனால் என்ன சொல்றாங்க? நம்மளை கற்பனை யூகங்களையும் நம்ம கடவுளை தான் வழிபட்டு இருக்கோம். நான் அல்லாஹ் தான் தொழுதுட்டு இருக்கேன், நான் கடவுளை தான் வழிபட்டு இருக்கேன், நான் இறைவனை தான் ஜபிச்சுட்டு இருக்கேன், நான் சாமியை தான் கும்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாமே இறைவனுக்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது.
காரணம் கடவுள் யாருன்னே தெரியல, இறைவன்னா என்னன்னே புரியல. ஆனால் பக்தியாக நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். நான் பயபக்தியோடு இருக்கேன். அதுக்கு ஒரு ஆடை, அதுக்கு ஒரு அடையாளங்கள், அதில் கூட திருப்தி அடைஞ்சிட்டோம். நான் வந்து 5 வேளை தொழுவு போகிறேன், நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், இது தாண்டிச்சு நான் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறேன், இன்னும் சில சடங்குகளை செஞ்சு நான் வந்து பரிகாரங்களை செஞ்சு இறைவனை வழிபட்டுட்டேன். அதனால் நான் இறைவனை கட்டளை நிறைவேற்றிட்டேன், நான் தொழுதுட்ருக்கேன். தொழுகைன்னு என்ன? இறைவனை வழிபடுறதுன்னா என்ன? வழிபாடு வேறு, வழிபடுறது வேறு. கீழ்ப்படுகிறது வேறு, கட்டுப்படுறது. இப்போ மனசாட்சிக்கு யார் கட்டுப்படுறாங்களோ, நியாய உணர்வுக்கு யார் கட்டுப்படுறாங்களோ, உள்ளட்சத்தை யார் மேற்கொள்கிறாங்களோ அவர்கள் இறை கட்டளைக்கு பணிந்தவர்கள். அவர்கள் தான் தொழுகையை மேற்கொள்ளக்கூடியவர்கள். ஆன்மாவை பின்பற்றாத வரைக்கும், மனசாட்சி கட்டுப்படாத வரைக்கும், நியாய உணர்வை மேற்கொள்ளாத வரைக்கும், உள்ளட்சத்தை அதிகரிக்காத வரைக்கும் கண்டிப்பாக நம்ம தொழுகையே கிடையாது, இறைவனை வழிபடுறது கிடையாது. பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்குதோ அங்கே தான் இறைவனுடைய கட்டளைகள் இருக்குது. இது பாவம், இது புண்ணியம். புண்ணியமும் பாவமும் எண்ணங்கள் இருந்து தான் இருக்குது. அப்போ எண்ணங்களை நம்ம வந்து பிரித்தறிந்து எதை பின்பற்றுறோமோ அதுதான் இறைவனை வழிபடுறது. புண்ணியத்துக்கான காரியங்கள், அதாவது நன்மைக்கான காரியங்கள், உண்மைக்கான காரியங்கள் செய்யக்கூடியது அந்த எண்ணங்களோட உள்ளட்சத்தோடு செய்கிறது தான் இறைவனுடைய கட்டளை நிறைவேற்று. இறைவனுடைய கட்டளை என்ன? நம்ம பார்ப்போடைய சரி, உன் குடும்பத்தாரை சொல்கிறான். ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு குடும்பத்தாரை இறை கட்டளைக்கு பணியுமாறு ஏவுவீராக. நன்மை ஏவி தீமை தடுத்துட்டுங்கன்னு சொல்கிறான். நீ நன்மை ஏவி தீமை தடுத்து உங்களுக்கான பொறுப்பு. ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உங்களுடைய உறவுகளோ, உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய பொறுப்பு முதல்ல நன்மை ஏவி தீமை தடுங்க. அதன் மீது நீ பொறுமையும் உறுதி கொண்டு இருப்பீராக. அதன் மீது நீங்கள் ஏவும் போது கோவப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், அதிகாரம் பண்ண வேண்டாம், உணர்ச்சிக்கு வசப்பட வேண்டாம். உணர்வோட பொறுமையோட அதன் மீது பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக. ஏன் அப்படின்னா, நீங்க நேசிப்பொருளை நேர்வில் செலுத்த முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க எவரை நேசிக்கிறீங்களோ குடும்பத்தாரை அவர் நேர்வில் செலுத்த உங்களால் முடியாது. 28-56 போயிட்டு வரலாம். 28-56 நீர் நேசிப்பவர்களை நிச்சயமா நேர்வழியில் செலுத்திவிட உம்மால் முடியாது. உன் குடும்பத்தார் தான் நேசிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவர் குடும்பத்தார் நேசிக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறது, பிள்ளைகள் பெற்றோர் நேசிக்கிறது, கணவன் மனைவி நேசிக்கிறது, மனைவி கணவன் நேசிக்கிறது, அல்ல உடன்பிறப்புகளை நேசிப்பது. யாரெல்லாம் நெருக்கமாக நேசிக்கிறீங்களோ அவர்களே உங்களால் நேர்வழி செலுத்த முடியாதுங்கிறான். நான் சொன்னேன் என் பிள்ளை கேட்பான், என்னுடைய மகன் கேட்கும், என் பையன் கேட்பான். நான் சொன்னேன் எங்கள் அப்பா கேட்பாரு, எங்கள் அம்மா கேட்பாங்க. நான் சொன்னேன் என் மனைவி கேட்கும். நான் சொன்னேன் என் வந்து கணவன் கேட்பாரு. அப்படிலாம் இல்லை. அப்படி நடக்குதா? இல்லையே. அப்போ நீங்கள் யார் நேசிக்கிறீங்களோ, யார் மீது பிரியம் கொண்டிருக்கீங்களோ, அன்பு கொண்டிருக்கீங்களோ, யார் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கீங்களோ, யாருக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி நினச்சிட்டு இருக்கீங்களோ அவர்களை நிச்சயமா நேர்வழி செலுத்த உங்களால் முடியாதுங்க. ஆனால் அல்லாஹ் தான் நாடியவர்களை நேர்வழி செலுத்துகிறான். மேலும் நேர்வழி பெற்றவர்களை அவர் நன்கறிவான். இப்ப என்ன செய்யணும்? அவர்களுக்கு மனசாட்சியை அறிவிக்கணும். சரி தப்புன்னு அறிவிச்சு கொடுங்க. இறைவன் கடவுளை பற்றி அறிவிக்கிறதுக்கான ஞானம் நம்மள்ட்ட இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மதங்கள்லையும் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் தான் படைச்சான், அவன் தான் கடவுள், அது கர்த்தர் தான் கடவுள், இல்லை இந்த சாமி தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும். ஏன்னா கடவுளை பற்றியான ஞானம் இல்லாதனால, நம்ம கடவுளுக்கான அந்த தெளிவு இல்லாதனால நம்ம செய்யணும். ஒவ்வொருத்தரும் கடவுளை பற்றியா அவங்களை அறிவிக்க முடியல. இப்போ அவங்களுக்கு மனசாட்சி அறிவிச்சு கொடுங்க. இது தப்பு, இது சரி, இது நியாயம், இது அநியாயம், இது உண்மை, இது பொய், இதில் தான் பாவம் புண்ணியம் இருக்குது அப்படின்னு அதை அறிவிச்சு கொடுங்க. இப்போ
யார் அந்த உணர்வோட அந்த உள்ளட்சத்தோட அவங்க நேசிப்போரில் இப்படி அவங்க இறைக்கட்டளைக்கு பணியுமாறுனா மனசாட்சிக்கு பணியுமாறு, நியாய உணர்வுக்கு பணியுமாறு, உள்ளட்சத்தை மேற்கொள்ளுமாறு, உணர்வை பின்பற்றி கொள்ளுமாறு அவங்களுக்கு அந்த மனசாட்சி பக்கம் திருப்புங்க. ஏன்னா நம்ம தான் கடவுளை பற்றி தெரியலையே. அவள் கடவுள் யாரையும் தெரியாமல் எப்படி வந்து நீ இறைவனுக்கு பயப்பட்டு டெய்லி போய் தொழுதுட்டு வா, டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வா, சர்ச்சுக்கு போயிட்டு வா, இந்த கடவுளை கும்பிடு, சாமி கும்பிடு, தொழுவு, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நமக்கே கடவுளை பற்றிய ஞானம் இல்லை, கடவுளை பற்றிய தெளிவு இல்லை. பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்து இன்னும் அவர்களை வழிகேட்டில் ஆக்கி விட்டோம். அவர்களுக்கு நீ கடவுளை தொழுணும்னு சொன்னால், கடவுளுக்கு பயப்படணும்னு சொன்னால் மனசாட்சிக்கு பயப்படு. கடவுளுக்கு நீ பயப்படுறா இருந்தால் மனசாட்சிக்கு பயப்படு. ஏன்னா அந்த மனசு தான் உங்களுக்கு சொல்லுது, உனக்கு அறிவிக்குதா இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் அறிவிக்குதா இல்லையா, இது சரி தப்புன்னு சொல்லி, இது உண்மை பொய்ன்னு சொல்லி, இது செய்யக்கூடாது, இது பேசக்கூடாது, இதை பார்க்கக்கூடாதுன்னு இந்த மனசாட்சி சொல்லுது இல்லையா. அப்போ இங்கே தான் இறைவனுடைய கட்டளை இருக்குது, இங்கே தான் இறை உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு சில நேசிப்பவர்களுக்கு சொல்லிக்கிடும். பிள்ளைங்களுக்கு இல்லை, கணவனுக்கு மனைவிக்கு பெற்றோருக்கு அவர்களோட வரம் மீறும் போது, தப்பு செய்யும் போது கொஞ்சம் மனசாட்சியை தொட்டுப்பாரு, மனசாட்சி பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக, உணர்ச்சி வசப்படக்கூடாது, உணர்வோட உள்ளட்சத்தோட பிரார்த்தனையோட சொல்லணும். முதல்ல நாம அதுக்கு சாட்சியாக வாழணும். கோவப்படாதங்கிறத கோபமாக சொல்லக்கூடாது. இந்த கோவப்படாதங்கிறது பொறுமையோடு சொல்லணும். அவசரப்படாதன்றது நிதானத்தோடு சொல்லணும். அதில் நாம் உண்மையாக இருக்கணும். இல்லையா? அப்போதான் அழகதான் அல்லாஹ் தான் நாடியவர்களே அப்படின்னா தன்னை நாடியவர்களே. இறைவன் பக்கம் திருப்பிட்டீங்கன்னா சொல்லும். மனசாட்சி பக்கம் யார் திரும்பினாலும் அவர் தான் இறைவன் நாடுறான். யார் இறைவனை கட்டுப்படுறாங்க, மனசாட்சி கட்டுப்படுபவர்கள், இறைவனை கட்டுப்படக்கூடியவர்கள், நியாய உணர்வை பின்பற்றக்கூடியவர்கள், இறக்கத்தோடையும் கருணையோடும் இருக்கக்கூடியவர்கள் இறைவனை நாடினான். அப்போ அல்லாஹ் தன்னை நாடியவரை நேர்வழி செலுத்துகின்றார். நேர்வழியான அவனுக்கு பொருத்தமான அந்த செயல், அந்த பாதையில நேர்வழி பெற்றவர்களை அவன் நன்கறிவான். நேர்வழி பெற்ற யார் அறிவான்? இறைவன் நன்கறிவான். அப்போ நமக்கு தெரியாது யார் நேர்வழி பெறுவான்னு நமக்கு தெரியாது, நெருக்கமானவன் இருந்தாலும் சரி. அதான் இது சொல்றேன், நேர்வழி பெற்றவரை அவன் நன்கறிந்தவனா இருக்கிறான். ஆகவே இறைவன் பக்கம் திரும்புறாங்க, மனசாட்சி பக்கம் திருப்புங்க, உண்மை பேசு, நன்மை செய், நியாயத்தை மேற்கொள். இல்லையா? ஏன் அப்படின்னா திருப்பி இறை கட்டளைக்கு பணியுமாறு ஏவுவீராக உன் குடும்பத்தாரை, அதன் மீது நீ பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக அப்படின்னு அர்த்தம். அது இன்னொரு கடலில் போயிடுது. 359 அத்தியாயம் 359 20 அப்படியே வச்சுக்கங்க. 132 ஒன்றுனா போயிட்டு வரல. ஏன்னா கொரோனா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை கூட நம்ம சரி பார்த்துட்டே வரும்போது தான் நமக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். 359 அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீர் அவரிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர். இறைக்கட்டளைக்கு பணியுமாறுன்னு சொல்றான், அதில் நீங்க சாட்சியா வாழுங்கன்னு சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகவே நீர் அவரிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர். வன்மையாக நடந்து கொள்ள வேண்டாம், மென்மையாக. குடும்பத்துல, உறவு கடையில, நட்பு கடையில, யார்கிட்டையும் சரி அப்படி நீங்க மென்மையாக நடந்துக்குங்கிறான். மென்மை இப்ப பணிவோடையும் உள்ளட்சத்தோடையும் கனிவோடையும் மென்மை நடந்துக்கு. நீர் கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தமுடையவராகவும் இருப்பீர்களானால், நீர் கடுகடுப்புடையவராகும் அப்படின்னா கோபக்காரராகும், எரிச்சப்படக்கூடியவங்களாகும். இல்லையா? அவங்களை கண்டா பயப்படுற அளவுக்கு இருக்க வேண்டாம். நீர் கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தமுடையவராகும், பிடிவாதக்காரராகும், நான் சொன்னது செஞ்சே ஆகணும், நான் சொன்னதை கேட்டே ஆகணும் அப்படி இல்லாமல் நீர் கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தமுடையவராகவும் இருப்பீரானால் அவர்கள் உண்மை விட்டும் ஓடி போயிருப்பார்கள். யாரா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேசிக்கூடியவர்கள், நெருக்கமானவர்கள் எப்படி இருக்கணும்? கோபக்காரர்களாகவும் பிடிவாதக்காரர்களாகவும் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்கள விட்டு ஓடி போயிருப்பாங்க, விலகிடுவாங்க. அந்த கூட தான் இருப்பாங்க, மனசோல விலகியிருப்பாங்க. பார்த்தா என்னன்னுவாங்க, நம்மளை கண்டாலே ஒழிஞ்சுப்பாங்க, பயந்துப்பாங்க, எதையாவது ஒன்று சொல்லுவோன்னு நினச்சிப்பாங்க. நெருக்கம் இருக்காது, மனசோட நெருக்கம் இருக்காது. உடலோட நெருக்கம் இருக்கும், நம்ம கூட இருக்க மாதிரியே தான் இருக்கும், ஆனால் மனசோல. அதனால என்ன சொல்றான்,
நீங்கள் கடுகடுப்பாக இருக்க வேண்டாம், கடின சித்தமுடையவரை பிடிவாதக்காரர்களாகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க நினச்சிட்டு அவர் உங்களை விட்டும் ஓடி போயிருப்பார்கள். எனவே அவர்களை பொறுத்துக் கொள்வீராக. ஏன்னா நீரும் அது பொறுமையில் அழுத்திருப்பாருன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அவர்களே பொறுத்துக்கொள்வார். என்ன பொறுத்துக்கணும்? அவனுடைய செயல்கள், அவனுடைய பேச்சு உங்களை பாதிக்கும், சங்கடப்படுத்தும். பொறுத்துக்குங்க. இறைவனுக்காக பொறுத்துக்கு. அவ்வாறு அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக. நல்லெண்ணம் கொண்டு, அவங்க மீது இறக்கம் கொண்டு அவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்க. அவங்க செயலுக்கு காரணமாக, அவங்களோட பேச்சின் காரணமாக உங்களுக்கு மனசு பாதிக்கப்பட்டால் அவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்க. சகல காரியங்களும் அவருடன் கலந்தாலோசனை செய்யும். இது குடும்பத்தை வச்சுங்களேன், நேசிப்போட்டு. அப்போ சகல காரியங்களும் அவருடன் கலந்தாலோசனை செய்யும். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களுக்கு உணர்வு இருக்குது, அவங்களுக்கு நன்மை தீமை அறிவிச்சு கொடுத்து கலந்தாலோசனை பண்ணுங்க. அவங்களுடைய விருப்பத்தையும் கேளுங்க, உங்களுடைய விருப்பத்தையும் சொல்லுங்க. சகல காரியங்களும் அவருடன் கலந்தாலோசனை செய்யும். நான் சொன்னதான் கேட்கணும், நான் சொன்னதான் செய்யணும் இல்லாமல் அவங்களுடைய விருப்பங்களையும் கேளுங்க. அதுக்கப்புறம் அதில் நன்மை தீமை பிரித்து அறிவிங்க. பின்னர் நீர் முடிவு செய்து விட்டார், அல்லாஹ் மீது பொறுப்பு ஏற்றுக் கொள்கிறார். இப்போ அல்லாட்ட பொறுப்பு, சரி இது விருப்பமாக இருக்குது, இது அல்லாட்ட இறைவன்ட பொறுப்பு படிப்போம். அவன் லேசாகி கொடுக்கட்டும், நன்மையாக இருந்தால் நன்மையாகி கொடுக்கட்டும், தீமையாக இருந்தால் தடுத்துட்டோம். நிச்சயமா அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்றுவரை நேசிக்கின்றார். இப்போ நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு நீங்களே ஒரு தீர்வு செய்ய வேண்டாம். அது இறைவன்ட பொறுப்பு ஒரு காலம், அதுக்கு ஒரு நேரம் வரட்டும், பொறுமையாக அவசரப்பட வேண்டாம். சரியா? ஏன் அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாலும் உங்களை வெள்ளூர் வரும் இல்லை. அவன்கிட்ட உதவி தேடுங்க. கலந்தாசம் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ 2 உதவி தேடுங்க. 360 அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானால் உங்களை வெள்ளூர் வரும் இல்லை. அவனோட உதவி வேண்டி விரும்புவரெல்லாம் இருக்கு. உங்களை அவன் கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வார் யார்? நீங்களா ஒரு முடிவு பண்ணி நீங்களா செய்ய போற நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவனோட உதவி இல்லாமல் போச்சு, என்ன செய்ய முடியும்? இறைவனோட உதவி இல்லைன்னு சொன்னால் அவன் கைவிட்டு விட்டால் உங்களுக்கு உதவி செய்வார் யார்? எனவே நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீதே பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். இந்த 2 வசனம் பார்த்தோம். ஒவ்வொரு காரியங்களையும் அவன் மீது பொறுப்பேற்று, இறைவனே நன்மையாக இருந்தால் நன்மையாகி கொடு, மேன்மையாகி, தீமையாக தான் தடுத்து. கொடுக்கப்பட்ட நன்மையா இருக்கும், தடுக்கப்பட்டா இதோட மேன்மையா இருக்கும் அப்படின்னு அந்த பக்கம் வரும். சரி, அப்ப உன் குடும்பத்தார இறைக்கட்டளைக்கு பணியுமாறு தொழுகுமாறு ஏவிறார். அதன் மீது நீரும் பொறுமையும் உறுதியும் கொண்டிருக்கிறார். நான் உங்களிடம் தேவையை கேட்கவில்லை. நீங்க எனக்கு எது செய்ய நினைக்க வேண்டாம், இறைவனுக்கு எது செய்ய வேண்டாம். வழிபாடு இல்லாமல் இறைவனுக்கு செய்யறது தான். வழிபடுறது இறைவனுக்கு கீழ்படிஞ்சு நமக்கு செய்யறது. இறைவனுக்கு எது செஞ்சாலும் அது சடங்கு, அது இணைவிப்பு. இறைவனை கண்ணியப்படுத்துறது கிடையாது, இழிவுபடுத்துறது. கடவுளுக்கு செய்யறேன் அப்படின்ற பேர்ல கடவுளையே செஞ்சுட்டு அப்புறம் கடவுளுக்கு செய்யறேன். கடவுள் தேவையற்றவன், உங்களிடம் எதையும் கேட்கவில்லைங்கிறான். உங்களை எதுவுமே கேட்கல, ஆனா இறைவனுக்கு செய்தா நினைச்சுக்கிட்டு நிறைய சடங்கு பண்ணிட்டு இறைவனை செஞ்சு அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து அப்புறம் கற்பனையில அவனுக்கு ஒரு மதத்தையும் உருவாக்கி அவனுக்கு சடங்கையும் உருவாக்கி இப்போ நான் கடவுளுக்கு செய்ய போய் கடவுளுக்கு செஞ்சுட்டு வா, கடவுளுக்கு போய் தொழுதுட்டு வா, கடவுளை போய் பூஜை பண்ணிட்டு வா, கடவுளுக்கு போய் கும்பிட்டு வா, கடவுளுக்கு ஜபம் பண்ணிட்டு வா. இறைவன் சொல்ல எனக்கு எதுவுமே செய்ய வேணாம்ப்பா, நான் சொன்னதை நீ செய்யுங்க, நான் சொன்னதை நீ செய், நீ எனக்கு செய்ய வேண்டாம் இல்லையா? அப்போ உங்களிடம் தேவைகளை கேட்கவில்லை, உங்களுடைய தேவைகளை நாமே கொடுக்கின்றோம். எப்ப நீங்க எனக்கு கீழ்படிஞ்சீங்கன்னு சொன்னா அது உங்க நன்மையாக மாறும். இறுதியா நிலை இறைவனுக்கு பயப்படுவது மட்டுமே. இறைவனுக்கு பயப்படுறது என்ன? மனசாட்சிக்கு பயப்படுறது தான். இறைவனை பார்த்தானே பயப்படுறது, இறைவனை நம்ம பார்க்கலையே, இறைவன் தான் யாரும் தெரியலையே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பல கடவுளை உருவாக்கி வச்சுட்டு ஒவ்வொரு மதத்துலையும் பல கடவுளை உருவாக்கிட்டு இதுதான் கடவுள்னு சொன்னா யார் கடவுள் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஸ்கூல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல நிறைய பிள்ளைங்கள் படிக்கிறாங்க, எல்லா மதத்தோடையும் படிக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? என்ன சொல்லுவாங்க? எங்க கடவுள் அல்லாஹ், எங்க கடவுள் கர்த்தர், எங்க கடவுள் சாமி. இப்போ பிள்ளைங்களை அப்படியே சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ பிள்ளைங்களுக்கு கடவுள் யார் நம்ம தெரியாம கடவுளை பத்தி சொல்லி கொடுத்துரும். ஆனா அதை சொல்லிக் கொடுக்க கூடாது. என்ன சொன்னோம்? நியாய உணர்வையும் மனசாட்சியும் கேள்விப்படும் போது, நன்மையும் உண்மையும் சொல்லிக் கொடுக்கும் போது இங்க மனிதர்கள் ஒன்றுபடுறோம், மதங்களால் வேறுபடுறோம், மனசாட்சி பிறகு ஒன்றுபடும் இல்லையா? அப்ப எந்த மதமா இருந்தாலும் செய்யணும், நியாய உணர்வு மேற்கொள்ளுப்பா. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு உண்மை பேசுறதுக்கு மதம் கிடையாது, மதம் தேவையில்லை, சடங்கு தேவையில்லை. கோவப்படக்கூடாது, பொறுமை மேற்கொள்ளும் சொல்றதுக்கு மதம் தேவையில்லை, சடங்கும் தேவையில்லை. நியாயத்தை மேற்கொள்றதுக்கு மதமும் தேவையில்லை, சடங்கும் தேவையில்லை.
அப்ப நியாய உணர்வை மேற்கொள்றதுக்கு இங்க மதமும் சடங்கும் ஒரு தடையா இருக்காது. மனசாட்சி, மனிதர்களிடையில மனிதநேயம் பேணிக் கொள்ளணும், நியாய உணர்வு நடக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? இறைவனுக்கு பயப்படணும். இறைவனுக்கு பயப்படணும், இறைவன் தான் தெரியலையே. அப்ப மனசாட்சிக்கு பயப்படணும். இது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். மனசாட்சிக்கு பயப்படணுங்கிறது அது ஏன் பயப்படணும்? மனசாட்சி ஏன் பயப்படணும் தெரியும். அதுதான் கடவுளுக்கு பயப்படுறது நல்லா தெரியும். நீ மனசாட்சிக்கு பயந்துக்கோ, நியாய உணர்வு கட்டுப்படு, உள்ளட்சத்தை மேற்கொள் அப்படின்னா இதுக்கு மதம் தேவையில்லை, சடங்கு தேவையில்லை, இதுக்கு எங்கேயும் தேடி போக தேவையில்லை. நான் கடவுளுக்கு எப்படி பயப்படணும்? அப்படி ஓடி போய் எங்கேயாவது பயப்பட முடியுமா? எங்கேயாச்சும் ஓடி போய் பயப்பட முடியுமா? எங்கேயாவது தேடி பயப்படணுமா? இல்லையே. அப்போ கடவுளுக்கு பயப்படனா என் மனசாட்சிக்கு பயப்படணும். நான் ஒவ்வொரு காரியங்களையும் நான் எண்ணம் கொள்ளும் போது, பேசும்போது, பார்க்கும்போது, கேட்கும்போது, செயல்படும் போது, எங்கேயும் போகும்போது அங்கே கடவுளுக்கு பயப்படனா என்னுடைய இறைவன் இருக்கிறான், இறைவனுக்கான வழிகாட்டுதல் இருக்குது. அதுதான் ஆன்மா, மனசாட்சி. அதுக்கு பயப்படணும். நீ எங்கே போனாலும் உங்க மீது குற்றம் கிடையாது. எங்கே போனாலும் அங்கே இறைவனுக்கு பயப்படுங்க. உங்களுடைய இருக்கிற மனசாட்சி, அதுக்கு பயப்படுங்க போதும். இது கடவுளுக்கு பயப்படுறது, மனசாட்சி கட்டுப்படுறது. சரியா? ஏன்னா 31:17 16 வச்சு 31:16 இருந்து என்ன அருமை மகனே, லுக்மான் அப்படிங்கிற வரலாறுல லுக்மான்ற நபி அவங்களுடைய சந்ததிக்கு சொல்றாங்க, என்ன அருமை மகனே. அருமை மீனா புரியுதா? அந்த வார்த்தையை புரியுது. என்ன அருமை மகனே, அவங்க நேசிக்கக்கூடியவர்கள், பிரியம் கொண்டிருவாரு, நேசிக்கிறாரு, அன்பு காட்டிட்டு இருக்காரு. அப்ப என்ன அருமை மகனேங்கிறது அந்த வார்த்தை தான். நான் அவனை நேசிக்கிறேன். ரெண்டு பேரும் நேசக்கூடியவர்கள், நெருக்கமானவர்கள். என் அருமை மகனே, அது கடுகின் வித்து அளவே எடை உள்ளதாயினும், அது கற்பாருக்குள் இருந்தாலும். கடுகின் வித்து, கடுகு ரொம்ப சின்னதா இருக்கும், அதோட வித்து தெரியாது. அந்த அளவு இருந்தாலும் சரி, அது கற்பாறைக்குள் இருந்தாலும் சரி. கடுகு கீழே விழுந்தாலே கண்ணுக்கு தெரியாது. அதோடைய வித்து தானே தெரியுமா? அது கற்பாறைக்குள்ள இருந்தா, பாறைக்குள்ள இருந்தா, மலைக்கு நடுவுல பாறைக்கு நடுவுல போய் விழுந்தா தெரியுமா? அல்லது வானங்கள் இருந்தாலும். பாருங்க எப்படி உதாரணம் சொல்லலாம் பாருங்க. இறைவன் தன்னுடைய நுண்ணறிவை பத்தி ஞானம் சொல்றான், ஞானத்தை பத்தி சொல்றான். அந்த கடுகின் வித்து வானத்துல இருந்தா என்ன தெரியும்? எவ்வளவு பெரிய சூரியன் எவ்வளவு சின்னதா தெரியுது, சந்திரன் சின்னதா தெரியுது, எவ்வளவு பெருசு நமக்கு தெரியுமா? நட்சத்திரங்கள் ஒரு எவ்வளவு பெரிய, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம அறிவு கட்ட மாதிரி ஒரு விமானம் எடுத்துங்களேன், பிளைட் எடுத்துக்கங்க. கீழே பார்த்தா பெருசா இருக்கு, மேலே போனால் எவ்வளவு சின்னதா தெரியுது. அவ்வளவு பெரிய பிளைட் மேலே போனால் அவ்வளவு சின்னதா தெரியும். இப்போ இதெல்லாம் ஒரு உதாரணம் பார்க்கும். இப்போ இறைவன் சொல்றான், உதாரணம் சொல்றான், உங்களுடைய நன்மையோ அல்லது தீமையோ கடுகின் வித்தளவு இருந்தாலும், அது கற்பாலைக்கு இருந்தாலும், அல்லது வந்து வானங்களில் இருந்தாலும் சரி, அல்லது பூமிக்குள் இருந்தாலும் சரி, பூமிக்குள்ளே இருந்தாலும் சரி, அல்லது அதனை கொண்டு வருவான், கணக்கு கொண்டு வருவாங்க. இதான் மனசாட்சி பயப்படுறது. அவன் அறியாம எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கான செயலுக்கான அதை கூலி சொல்லும் போது உதாரணம் சொன்னா, கடுகின் வித்தளவு எடை இருப்பேனாலும், அது கற்பாறைக்கு இருந்தாலும் சரி, வானத்துல இருந்தாலும் சரி, பூமிக்குள்ள இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதனை கொண்டு வருவான், கணக்கு கொண்டு வருவான். நிச்சயமா அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன், நன்கு அறிந்தவன். என் அருமை மகனே, இறை கட்டளை மீது நிலைத்து நிற்பாயாக. தொழுகை நிலைநாட்டுவன் மற்ற டிரான்ஸ்லேஷன்ல போட்டு, மற்ற மொழிபெயர்ப்பில் வந்து தொழுகை நிலைநாட்டுவன். அப்ப என் அருமை மகனே, இறை கட்டளைகளின் மீது நிலைத்திருப்பாயாக, நன்மை ஏவி தீமையை விட்டும் விலகுவாயாக. இதனுடைய கட்டளை என்ன? என் நன்மை திரும்ப தான் டார்கெட் நம்ம இல்லையா? படைப்பின் நோக்கமே உங்களில் அழகி செல்வது யார்? அதுல நன்மை தீமை, புண்ணியம் பாவம், இதுதான் டார்கெட்டு. இதை கொண்டுதான் மர்மைங்கிற ஒரு பயம். இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல புண்ணியத்துக்கான கூலியும் தீமைக்கான கூலியும் இருக்குது, பாவத்துக்கான கூலி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இலக்கு. யார் புண்ணியம் செய்கிறார்களோ அவர்கள் இறைவனை பொறுத்து அடைந்தவர்கள், யார் பாவம் செய்கிறார்களோ இறைவனை நிராகரித்தவர்கள், இறைவனுக்கு மாறு செய்தவர்கள், படைப்பின் அந்த நோக்கத்தை அறியாதவர்கள். அப்ப என்ன செய்யணும்? நன்மை ஏவி அப்படின்னா நன்மை மீது நிலைத்திருந்து அது ஏவி அதுக்கு சாட்சியாக, தீமையை விட்டு விலகுவாக. முதல்ல நீங்க விலகுங்க, தீமையை விட்டு விலகு. தீமைனா என்ன? மனசாட்சி விரோதமானது,
நியாய உணர்வுக்கு அப்பாற்பட்டது, நியாய உணர்வுக்கு நேர்மாறானது, உண்மைக்கு புறம்பானது. இப்போ நன்மையை தீமையை விட்டு விலகுவாயாக, உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வாயாக. இங்கு பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனுக்காக, இறைவன் அருளை பெறுவதற்காக இங்க பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா மனிதரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அது நேசிப்பவரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க உங்களுக்கு சில சஞ்சலங்களும் சங்கடங்களும் வருத்தங்களும் வரும்போது பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இறைவன் பொறுமையாளர். சகித்துக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். குடும்பத்துல மனிதர்களிடையில சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். சொன்னதே திருப்பி சொல்லுவாங்க, செஞ்சதே திருப்பி செய்வாங்க, கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்? அந்த கோபம் வந்துடக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. பொறுமையை மேற்கொள்ளுங்க. இரண்டு பொறுமையாளனே பொறுமையை கொடு, சகித்தன்மை அதிக கொடுன்னு கேட்கணும். மனிதர்களை சகித்தன்மை ரொம்ப முக்கியம். இப்போ கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வீராக, நிச்சயமாக இதுவே வீரமுள்ள செயலில் உள்ளதாகும். பாருங்க, ஞானம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது? எது வீரமுள்ள செயல்? பொறுத்து கொள்ளும், சகித்துக் கொள்ளும், விட்டு கொடுக்குறது, இன்னும் அவங்க மீது இறக்க கொள்றது, இதெல்லாம் வீரமுள்ள செயல். ஆனா அறிவு என்ன சொல்லுது? வீரம்னா என்ன? கோவப்பட்டா திருப்பி கோவப்படணும், அடிச்சா திருப்பி அடிக்கணும், அவங்களுக்கு எதிர்த்து நிற்கணும். சரியா? அப்படின்றது அந்த வீரன்ற பேர் தான் இன்னைக்கு பெரிய பெரிய சண்டைகளும் சச்சரவைகளும் போரும் எல்லாமே உருவாயிடுச்சு. அதை வீரன் நினைச்சிட்டு இருக்காங்க. இறைவன் சொல்றது என்ன பாருங்க, அப்படியே ஆப்போசிட்டா. எப்படி? எது 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 நேர்வழி? பொறுத்து கொள்வது நேர்வழி. ஆனா அப்படியே நேர்மாறா எது இருக்கு? உணர்ச்சிப்படுங்க, அடிச்சா திருப்பி அடிங்க. ஒரு தனி மனிதன் அடிச்ச திருப்பி அடிங்க. ஒரு ஊர் அப்படிதான் கலவரமாகுது, நாடு அப்படிதான் அடிச்ச திருப்பி அடிங்க. இன்னைக்கு போர்ல நடந்துட்டு இருக்கா இல்லையா? அதான் வீரன் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப பொறுத்துக் கொள்வையாக, நிச்சயமா இதுவே வீரமுள்ள செயலில் உள்ளதாகும். உன் முகத்தை மனிதரை விட்டு திருப்பிக் கொள்ளாதே. இதெல்லாம் இறைக்கட்டையில வரும். அப்படி நம்ம இந்த 120 பார்க்கணும் இல்லையா? இறைக்கட்டையில் பணியுமாறு ஏவுவீராகன்ற போது அதுக்கு லுக்மான் ஒரு முன்மாதிரியால உதாரணங்கள் தான். லுக்மானோட வரலாறுல அந்த நபி வந்து தன்னுடைய அந்த இறைக்கட்டையில் பணியுமாறு பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறாங்க. உன் முகத்தை மனிதரை விட்டு திருப்பிக் கொள்ளாதே. அப்படின்னா புரியுதா? கோவமாவோ வெறுப்பாவோ முகத்தை விட்டு திருப்பியாங்க, ஒருத்தர் திருப்பிக் கொள்ள வேண்டாம். பூமியில் பெருமையாகவும் நடக்காது. பிறருக்கு காமிக்கிற மாதிரி பெருமையா நடக்க வேண்டாம், ஆணவம் கொள்ள வேண்டாம். அகப்பெருமைக்காரர் ஆணவம் கொண்டவர் எவரையும் நிச்சயமா அல்லாஹ் நேசிப்பதில்லை. இப்ப இறைவனை கட்டளை வழிபடுறது இதுதான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கணுமே தவிர கடவுளை வழிபடுன்னு சொல்லி சடங்குக்கு அனுப்பக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வா, மசூதிக்கு போயிட்டு வா, சர்ச்சுக்கு போயிட்டு வா, என்ன வழிபாடு செஞ்சுட்டு வா. இறைவனை வணங்குறது, இறைவனை கீழ்ப்படுதல், இறைவனை கட்டுப்படுதல்லாம் இந்த உணர்வோட உள்ளத்தோட நாமளும் அதுமாதிரி நிலைத்து நிற்பவர்களாக பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். திருப்பி உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதே. பூமியில் பெருமையாகவும் நடக்காது. பூமியில என்ன மனிதர்களில் உன் பெருமையை காமிச்சிக்க வேண்டாம், பெருமையா நடக்காது. அகப்பெருமைக்காரர் ஆணவ கொண்டு நிச்சயமா அல்லாஹ் நேசிக்கிறது. அடுத்து, உன் நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள். உன்னுடைய நடத்தையெல்லாம் புரியுதா? உன்னுடைய பேச்சாகட்டும், ஏன்னா பெருமை மேற்கொள்ளக்கூடாது இல்லையா? அதனால உன் நடத்தையில், உன்னுடைய பேச்சாகட்டும், உன்னுடைய செயலாகட்டும் நடுத்தரத்தை, ரொம்ப தாழ்ந்து போயிட வேண்டாம், அதே நேரத்தில் ரொம்ப பெருமையாக ஆயிட வேண்டாம். உன் நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள். உன் குரலை தாழ்த்திக் கொள்ளுங்க. மனிதர்களில் பேசும்போது உங்களுடைய குரலை தாழ்த்தி, குரல் மேலவும் நினைக்க வேண்டாம். எப்போ குரல் மேலவங்க? தப்பை மறைக்கிறதுக்கு, அல்ல அவன் நிர்பந்தப்படுத்துறதுக்கு, ஒருத்தவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இல்லையா? நம்மளுக்கு பயப்படணும்னு நினைக்கிறதுக்காக தான் குரலை வசதி பேசுது. என்ன சொல்றேன்? குரலை தாழ்த்தி கொள்ளுங்கள், பணிவாக பேசுங்க, உல்லசத்தோட பேசுங்க, பொறுமையாக பேசுங்க, கனிவோட பேசுங்க, அமைதியாக பேசுங்க, ஆறுதலாக பேசுங்க இல்லையா? அப்போ குரலை தாழ்த்திக்கொள். குரலை எல்லாம் வெறுக்கத்தக்கது நிச்சயமா கழுதின் குரலே ஆகும். சொல்லுவோம்ல வீட்டில், கத்தி பேசினா ஏன் கத்துற, அது எப்படி சொல்லுவோம்? ஏன் கழுத மாதிரி கத்துற, ஏன் நாய் மாதிரி குலைக்கிற சொல்லுவாங்க, உதாரணம் சொல்லுவாங்க. அப்போ சத்தமே வைக்கூடாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் சத்தமாக பேசினாலே 4 வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு கேட்கும், எத்து வீட்டுக்கு கேட்கும் மாதிரி இருக்கும். ஆனால் மைக் வச்சு கத்தி பேசுவாங்க. ஆன்மீக பேச்சாகட்டும், அரசியல் பேச்சாகட்டும், வேறு எது ஒன்றாலும் சரி, மைக்கை வச்சு கத்தி தொண்டைகளுக்கே கத்தி பேசுவாங்க, உணர்ச்சிசமாக பேசுவாங்க, பிறகு உணர்ச்சி தூண்டுற மாதிரி பேசுவாங்க. அங்கே உணர்வு முக்கியம். அப்படிங்கிற உணர்வுல என்ன இருக்கணும்? குரலை தாழ்த்திக்கணும். அதனால் உன் நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள். இன்னைக்கு எல்லாமே பெருமை தான். நான்ற பெருமை இருக்கா இல்லையா?
எனக்கு ட்ரெஸ் போட்டாலும் பிராண்டில் வாங்கணும், எனக்கு ஒரு வாட்ச் வாங்கினாலும் சரி, ஒரு பைக் வாங்கினாலும் சரி, எல்லாமே அடுத்தவங்களோட எனக்கு அதிகமாக இருக்கணும், பிறர் பார்க்கணும், பிறர் காமிக்கணும், என் பெருமையை காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா? அது பிள்ளைங்க சொல்லி கொடுக்கணும். இல்லைப்பா, பிறர் காமிக்காத நம்ம வாழக்கூடாது, பிறர் காமிக்காத எதையும் செய்யக்கூடாது, பிறர் காமிக்க நம்ம எதையும் பேசக்கூடாது, இறைவனுக்காக இறைவனுடைய பொருத்தத்தை நாடி நடுத்தரத்தை மேற்கொள், அதை பணியை மேற்கொள் அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போ குரலை தாத்திக்கொள். நிச்சயமா வெறுக்கத்தக்கது கழுதைன்னு குரலையா. திருப்பி உன் குடும்பத்தார் இறை கட்டளைக்கு பணியுமாறு எழுவீராக. இல்லையா? 29:45 வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டது நீ எடுத்து சொல்வீராக. வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டது நீ எடுத்து சொல்வீராக. அப்படின்னு அர்த்தம், சத்தியத்திலிருந்து, மனசாட்சியிலிருந்து, அந்த ஆன்மாவிலிருந்து உமக்கு என்ன அறிவிக்கப்பட்டதோ அதை நீங்க சாட்சியமாக நன்மையை தீமை தடுங்க எடுத்து சொல்வீராக. இனி நீரும் அதில் நிலைத்திருப்பீராக. என்ன சொல்றாங்க? இறைக்கட்டளை பணிவீராக, அதுல இருந்து பொறுமை மேற்கொள்வேன்னு சொல்றானா இல்லையா? 20:132 என்ன சொல்றாங்க? உன் குடும்பத்தார் இறைக்கட்டளை பணியுமாறு ஏவீராக, அதன் மீது பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராகன்னு சொல்ற மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீ எடுத்து சொல்வீராக, நீரும் அதில் நிலைத்து நிற்பீராக. நீங்க சாட்சியா வாழுங்கன்னு சொல்றோம். நிச்சயமா இறை கட்டளையை சார்ந்து வாழ்வது, மற்ற மொழிபெயர்ப்புல வந்து தொழுகை மேற்கொள்வது மாடக்கேடான விட்டும் தவிர்க்குன்னு போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, இறை கட்டளை, அதாவது மனசாட்சியை கொண்டு இறை கட்டளைகளை சார்ந்து வாழ்வது, இங்க நியாய உணர்வை மேற்கொள்வது, உள்ளச்சத்தை மேற்கொள்வது, இல்லையா, பயபக்தியை மேற்கொள்வது. அப்ப சார்ந்து வாழ்வது மாடக்கேடானவற்றின் தீமையை விட்டும் விளக்கும். இது மற்ற மொழிபெயர்ப்புல தொழுகை உங்களுக்கு மாடக்கேடானவற்றின் விட்டு விலகும் தான். அப்ப எது மனது கேடானது எது தடுக்கும்? மனசாட்சி தான் மனது கேடானது தடுக்கும். பார்க்கும்போது பார்வை தவறு, இந்த எண்ணம் தவறு, இந்த பேச்சு தவறு, நம்ம கேட்டது தவறு, நம்ம செய்யறது தவறுன்னு சொல்லக்கூடியது இந்த மனசாட்சி தான், இறை கட்டளை தான். அப்ப இந்த இறை கட்டளை சார்ந்து வாழ்வதுனா ஆன்மாவை பின்பற்றுவது. மறுபடியும் பாருங்க, ஆன்மாவின் மீதும் அதை செவ்வை ஆக்கிய மீதும் சத்தியமாக அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்து அறிவித்தான். யார் அதை பேணி கொள்கிறார்களோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அந்த ஆன்மாவை பின்பற்றுவது, இறை கட்டளை சார்ந்து வாழ்வது. யார் உதாசப்படுகிறோ தோல்வி அடைந்து விட்டார். அப்ப இந்த ஆன்மா யார் விட்டுட்டாங்களோ, மனசாட்சி யார் விட்டுட்டாங்களோ அவர்கள் நஷ்டமடைகிறார்கள். அப்ப திருப்பி நிச்சயமா இறை கட்டளை சார்ந்து வாழ்வது மாடு கேடானவற்றை, மனது கேடானவற்றையும் தீமை விட்டும் விளக்கும். நிச்சயமாக அல்லாவை நினைவு கூறுதல் மிகவும் மேன்மையாகும். இப்ப இங்க அல்லாவை நினைவு கூறுதல் மனசாட்சி கட்டுப்படுவது, நியாய உணர்வு கட்டுப்படுவது, இல்லையா, உண்மையை மேற்கொள்வது, நன்மையை செய்கிறது வந்து நீ அல்லாவை நினைவு கூறுவது மேன்மையானதாகும். அன்றையும் அல்லாஹ் நீங்க செய்வதை நன்கு அறிகின்றான். நீங்க அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கிறத உணர்வு வேணும். கடவுள் நான் போய் பார்க்கக்கூடாது, கடவுள் என்னை பார்த்துட்டு இருக்கான். ஒரு காலம் கடவுள் நம்ம பார்க்க முடியாது, இல்லையா? பார்வை உங்களுடைய பார்வை அவனை அடையாது, அவனும் எல்லோருடைய பார்வை அடையலான்னு சொல்லும்போது கடவுள் என்னை பார்த்துட்டு இருக்கான், அந்த பயம்தான் உள்ளச்சம். அதுதான் இறைவனை வழிபடுறது. இப்போ இறைவனை பார்த்துட்டு இருக்கிறான், அவரையா எதுவுமே இல்லை, வானங்களையும் பூமியிலும் அவனுக்கு எதுவும் மறைந்ததா இல்லை, மனிதன் நாம் படைத்தோம், அவருடைய மனம் அவனுடைய என்ன பேச நாம் அறிவோங்கிறானா இல்லையா? உங்களுடைய மனம் என்ன பேச அறிவுன்னு சொல்லும்போது இங்கே பிரார்த்தனை என்ற வந்து சத்தம் போட்டு பிரார்த்தனை பண்றதோ இல்லை, அவனுக்கு நம்ம அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய எண்ணங்கள்ல அவன் அறிஞ்சவனா இருக்கான். இப்போ எண்ணங்கள்ல இருந்து வழிபட ஆரம்பிக்கணும். அப்படி எண்ணங்கள்ல இருந்து இறைவனை வழிபட நல்ல எண்ணம், நல்ல எண்ணம் தான் நல்ல பேச்சா இருக்கும், நல்ல எண்ணம் தான் நல்ல செயலா இருக்கும், நல்ல எண்ணம் தான் நல்ல பார்வையா இருக்கும். அப்ப நல்ல எண்ணம் என்ன? எண்ணம் இறைவனுக்கு பயப்படணும். நான் எண்ணும் போதே இறைவனுக்கு பயப்படணும். தீய எண்ணங்களை விட்டு பாதுகாப்பு தேடணும். சைத்தான் தீய எண்ணங்களை கொண்டு வருவான். அந்த எண்ணங்கள் வரும்போது சரி, தீய எண்ணங்கள் வேண்டாம், எனக்கு களை எடுத்துக்கிட்டே வரும். ஏன்னா அல்லாஹ் நீங்க செய்வற்றை நன்கு அறிவான்னு சொல்லும்போது நீங்க கவனிக்கணும். சரியா? அடுத்து 21:73 இன்னும் நம் கட்டளைகளை கொண்டு நேர்வழி காட்டும் இமாம்களை வழிகாட்டு தலைவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம். ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்றான், தூதர்களையும் சொல்றான். இன்னும் நம் கட்டளைகளை கொண்டு இமாம்களாக, இமாம்னா வழிகாட்டு தலைவர்கள், இமாம்னா வழிகாட்டு தலைவர்கள், சத்தியத்தை வழிகாட்டக்கூடியவர்கள், தூதர்கள், நபிமார்கள். சரியா? இன்னும் அதை பின்பற்றியவர்கள் நாம் அவர்களை ஆக்கினோம். மேலும் நன்மை செய்யுமாறு இறை கட்டளைகளை கடைபிடித்து தொழுகுமாறும் தூய்மையானவற்றை கொடுத்து வருமாறு நாம் அவர்களுக்கு வகி அறிவித்தோம். யாருக்கு வகி அறிவிச்சுக்காங்க? நபிமார்கள்.
சொன்னால் இறை கட்டளைக்கு பணியும், இறை கட்டளைகளை கடைபிடித்து தொழுகுமாறும். கடைபிடித்து தொழுகுதல் என்னதும் கடைபிடிப்பது, கீழ்ப்படிவது, அது பின்பற்றுவது. தூய்மைக்கானவற்றை உள்ள தூய்மைக்காக கொடுத்து வருமாறும் நாம் அவருக்கு வகையறித்தோம். அவள் நமக்கே நல்லடியார்களாக இருந்தனர். ஒவ்வொரு நபிமார்களும் தூதர்களும் அல்லாவுக்கு நல்லடியார்களாக அவர் இறை கட்டளை பணிஞ்சாங்க. எப்படி இறைவன் எதை அறிவிச்சானோ அதில் வாழ்ந்தாங்க. அதை தான் மனிதர்களுக்கு எடுத்து சொன்னாங்க. சரியா? சரி. அதனால் இப்போ இறை கட்டளை என்ன? மனசாட்சி தான். நிறைய வசனங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் மனசாட்சி, அந்த மனசாட்சியை பின்பற்றுவது. உதாரணத்துக்கு நியாய தீர்ப்பு பொய்ப்பிக்கிறான் நீ பார்த்தீரான்னு சொல்லலாம். நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கிறதா நீ பார்த்தீரா? நியாய தீர்ப்பு பொய்ப்பிக்கிறதா என்ன? மனசாட்சி பொய்ப்பிக்கிறது. நியாய தீர்ப்பு எங்கே இருக்குது? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தராசு எங்கே இருக்குது? மனசாட்சி தான். அப்போ நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நியாயத்தை பொய்ப்பிக்கக்கூடாது. இங்கே மனசாட்சியை பொய்ப்பிக்கக்கூடாது. பெரும்பாலும் பிரச்சனை இங்கே தான். மனசாட்சி கீழ்படியாத போது தான், இல்லையா? அப்போ நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்க நீ பார்த்தீரான்னு அர்த்தம். யாரு? 107:1 நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கிறான்னு அவர் நீ பார்த்தீரான்னு கேட்குறான். நம்ம வேற எங்கேயும் வெளியெல்லாம் பார்க்க வேண்டாம், நமக்குள்ளேயே தான். நான் தான் ஒவ்வொருத்தரும் மனசாட்சியை பொய்ப்பிக்கிறது, நியாயத்தை பொய்ப்பிக்கிறது. அதுதான் நியாய உணர்வு அங்கே இருக்குது. அதை பொய்ப்பிக்கணும்னு அர்த்தம். இந்த உலக வாழ்க்கையில் பெருமை கொள்ளும் போதும், பொருளடி விட ஆசைப்படும் போதும், இல்லை பிறருக்கு நம்ம ஏதாச்சும் செய்யும் போதும் நினைச்சிடும் இங்கே நியாயத்தை விட்டுறோம். பிறர் தவறு செஞ்சால் குற்றம் பிடிக்கிறோம். தப்புன்னு தெரியுது, அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரியுது, அவங்க கோவப்படுறாங்கன்னு தெரியுது, ஏமாத்துறாங்கன்னு தெரியுது, உனக்கே மனசாட்சி இல்லையான்னு கேட்குறோம் பிறர் செய்யும்போது. ஆனால் அதுவே நாம் செய்யும்போது அதை மறந்துடுறோம். பொய்யை உண்மையாக்குறோம், தீமையை நன்மைன்றோம், அநியாயத்தை நியாயங்கிறோம், இல்லையா? அப்போ தவறு செஞ்சதை நியாயப்படுத்திட்டு இருக்கோம். இல்லை சொல்கிறோம் உங்களுக்குள்ளேயே தான். நீங்கள் தான் நியாய தீர்ப்பு பொய்ப்பிக்கின்றா நீ அவனை பார்த்தீரா? நீ தான். பின்னர் அவன் தான் அனாதையை விரட்டுகிறான். யார் பிறருக்கு ஆறுதல் அளிக்காமல் அவர் விரட்டுறது. எப்போ அனாதை ஆகுறாங்க? ஆறுதல் கொடுக்கல, அவங்க அனாதை ஆயிடுறாங்க குடும்பத்தில் இருந்து. அது உங்க குடும்பம் சொல்கிறான் கடுக்கடு போடுகிறாவும் கடின சித்தம்னா இருந்தால் அவங்களை விட்டு ஓடி போயிருப்பார்கள். அவன் அனாதை ஆயிடுவான். ஏன்னா அவங்க தான் எதிர்பார்க்க யார்கிட்ட நம்மகிட்ட அன்பையும் தேவைகளை எதிர்பார்க்கும்போது அவளை கடுகடுப்பாகவும் கடின சித்தமாக இருக்கும்போது அவங்க விலைக்கு போயிடுறாங்க, இல்லையா? அப்போ அவன் தான் அனாதையை விரட்டுகிறான். விரட்டக்கூடாது. மனிதரோடு அவங்களுக்கு இறக்கத்தோடையும் கருணோடையும் ஆறுதல் கொடுக்கணும். மேலும் ஏழைக்கு உணவளிப்பதின் பேரில் அவருடைய மனம் அவன் தூண்டவில்லை அர்த்தம். மனம் தூண்டலை, தான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இவருடைய தேவைகள் நிறைவேற்றுவதில்லை. ஏழைக்கு உணவளிப்பதில் மனம் தூண்டுவதில்லை. தொழிலாளி கெடுதான். இத்தகைய தொழிலாளி கெடுதாங்க. வெறும் தொழுகை என்ற பேரில், வழிபாடுன்ற பேரில் சடங்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க பிறர் காமிக்கிறதுக்காக. அப்படி நானும் கடவுளுக்கு பயப்படுறேன், நானும் கடவுளுக்கு பயப்படுறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவர் வழிபாடு தடங்களில் போயிட்டு கடவுளுக்கு உருவம் கொடுத்து சடங்கு பண்ணி நான் இறைவனுக்கு ஏதோ செய்கிறேன்னு நினச்சிட்டு, இறைவனுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், உங்கள்கிட்ட செஞ்சுக்குங்க, மனிதர்களிட்ட செஞ்சுக்கன்னு சொல்கிறேன். இப்போ தொழுகையாளி கேடுதான்னு சொல்கிறான். தொழுகையாளி கேடுதான், சடங்கு பட்டும் கேடுதான். அவர்கள் எத்தேவர் என்றால் தம்முடைய தொழுகையில் இறைவன் நினைவு விட்டு விலகியவர்கள். தங்களுடைய தொழுகையினா இறை கட்டளை விட்டுட்டு இறைவன் நினைவு விட்டு விலகியவர்கள். இறைவன் எதை சொன்னாலும் அதை செய்யலை, அவன் சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு. நான் உங்களுடைய தேவையும் கேட்கலைங்க, எனக்கு நீங்கள் செய்ய வேணாம்னு சொன்னால் நான் இறைவனுக்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இறைவன் சொன்னதெல்லாம் செய்யலை, இறைவன் சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு. அவர்கள் எத்தேவர் என்றால் தொழுகையில் இறைவன் நினைவு விட்டு விலகியவர். தன்னுடைய வாழ்க்கையில மனசாட்சி பின்பற்றாமல் அவர்கள் பிறர் காமிக்கிறார்கள். அவர்கள் பிறர் காமிக்கிறாங்க, மனிதர் காட்டும். ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு மதத்தை அவர் ஒரு சடங்கை நாங்கள் தூய்மையாளர்னு சொல்லி அவங்க மனிதர் காமிச்சிட்டு இறைவனுக்கு காட்டணும். இறைவன் தான் மனிதனை படித்து அவனுடைய மனம் என்ன பேச அறிஞ்சவனா இருக்கானே, இல்லையா? அப்போ நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் இந்துக்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஒவ்வொரு மதத்துடையவர்கள், நாங்கள் ஒவ்வொரு சடங்கையும் சரியாக பண்ணுறோம். அடையாளங்களையும் பேர்களையும் வச்சுக்கிட்டு சடங்கையும் பண்ணிட்டு பிறர் காமிக்கிறார். ஒருத்தர் மொத்தம் காமிச்சுக்கிறார். உலகத்துள்ள அற்ப பொருளை தடுத்துக்கிறார். உலகத்துள்ள அற்ப பொருளை தடுத்துக் கொள்கிறார்கள். இறைவன் சொன்னால் உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து நீங்களும் பயன்படுத்தி பிறகு கொடுங்க, நன்மை தேடிக்குங்க, புண்ணியத்தை தேடிக்குங்க. எப்போ புண்ணியத்தை தேடுறது? மனிதர்களிடையில பிரிவினை கூடாது, மனிதர்களில் இறக்கத்தோடையும் கருணையோடையும் உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ளுங்கள். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயம் மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். காலத்தின் மீது சத்தியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தவணையின் மீது சத்தியமாக இறைவன் சொல்றான். நீங்க நஷ்டத்தில் இருக்கிறீங்க. காரணம் என்ன? இறைவனை அறியாம, இறைவனை உணராம, சடங்கு சம்பிரதாயத்திலிருந்து நஷ்டத்தில் இருக்கீங்க.
இல்லையா? ஆயினும் எவர் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ. 103 1, 2, 3. காலத்தின் மீது சத்தியமாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தவணையின் மீது சத்தியமாக, நிச்சயமா மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். ஏன் நஷ்டத்தில் இருக்கிறான்? இறைவனை உணரல, இறைவனை அறியல, சரியா? உலக வாழ்க்கையில் மூழ்கி போயாச்சு. உலகம் தான் நிலையான நினைச்சிட்டு இருக்காது. உலக வாழ்க்கை மேல பிரியம் கொண்டாச்சு. ஆயினும் எவர் நம்பிக்கொண்டு நல்ல செயல், யார் இறைவன் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்துகிறார்கள், சத்தியத்தை கொண்டு, சரியா? சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து, உங்களுக்கு இடையில சத்தியத்தை கொண்டு, நியாய தீர்ப்பை கொண்டு, இந்த மனசாட்சியை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொண்டு, மேலும் பொறுமை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொள்வார்கள், அவர்களை தவிர காலத்தின் மீது மனித நஷ்டத்தில் இருக்கின்றார். இப்ப இறை கட்டளை பண்ணியதுதான் புரியுதா? இறை கட்டளைங்கிறது மனசாட்சி, நியாய தீர்ப்பு அங்கதான் இருக்குது. அங்கதான், வேற எங்கேயும் கேட்க தேவையில்லை. பிறட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்கலையோ அது என்கிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு மற்றவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறோம் நம்மள்ட்ட இருக்கணும். அவ்வளோதான். மனுஷரும் அவன் பொய் சொன்னா பிடிக்கல, கோவப்பட்டா பிடிக்கல, ஏமாத்தினா பிடிக்கல, மற்றவங்கள்ட்ட எந்த தவறும் எனக்கு பிடிக்கலன்னா அது எனக்கு தான் பிடிக்கல, அது என்கிட்ட இல்லாமல் இருக்கு. ஆனால் இதெல்லாம் நான் மற்றவங்க எதிர்பார்க்குறோம், அவன் உண்மை பேசணும், நன்மை செய்யணும், நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறவங்களே அது நம்மகிட்டே இருக்கும். இப்போ எங்கே இருக்குது நியாய உணர்வு? மனசாட்சியில் தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சி இருக்குது. இங்கே தான் இறைவன் கட்டளை இருக்குது, அங்கே தான் இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்குது, அங்கே தான் இறைவனை வழிபடணும், வழிபாடு பண்ணக்கூடாது, சடங்கு பண்ணக்கூடாது. அதனால எங்கள் இறைவனே உன்னை பற்றிய ஞானம் கூட எங்களுக்கு, உன்னை வழிபடும் வழிகளை எங்களை அறிவித்து தருவாயாக. இப்ராஹிம் நபி கேட்குறாங்கல்ல, இறைவனே உன்னை வழிபடும் வழிகளை அறிவி. ஒவ்வொருத்தரும் கேட்கணும். நபியே கேட்குறாங்க. இப்ராஹிம் நபி என்ன கேட்குறாங்க? உன்னை வழிபடும் வழிகளை எங்களை அறிவித்து தருவாயான்னு கேட்குறாங்களா இல்லையா? அப்போ நபிக்கு தெரியாதா? ஏன் கேட்குறாங்க? எங்களை முஸ்லீம் ஆக்குவாயன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம முஸ்லீம் சொல்லிட்டு அலைகிறாங்க. நபிக்கு மேலே தகுதி தான் முஸ்லீம்ங்கிற வார்த்தை, அந்தஸ்து. அப்போ நபி கேட்குறாங்க, உன்னை வழிபடும் வழிகளை எங்களை அறிவிச்சு கொடு, உன்னோட தொழுகை அறிவிச்சு கொடு, உன்னுடைய வணக்கத்தை எங்களுக்கு அறிவிச்சு கொடு, உன்னை எப்படி வணங்கணும், உன்னை எப்படி தொழுகணும், உன்னை எப்படி வரணும் எங்களை அறிவிச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் தனியாக கேட்கணும். அப்போ தான் இதை சொல்கிறேன், அந்த ஆன்மாவை பின்பற்றுங்கள், மனசாட்சியை பின்பற்றுங்கள், நியாய உணர்வை பின்பற்றுங்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள், உண்மையை பின்பற்றுங்கள், அதை உதாசனப்படுத்தாதீங்க. அப்போ நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சரியா? அது இறைவனே உன்னை வழிபடு வழிகளை அறிவிச்சு இறைவனே, நாங்கள் அதுமாதிரி நிலத்தி நிற்பவராகும் சாட்சியாளர்கள் எங்களை ஆக்கி எங்களையும் குடும்பத்தாரையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உண்மைக்கு சாட்சியாகவும், நன்மைக்கு சாட்சியாகவும், நியாயத்துக்கு சாட்சியாகவும், மனசாட்சி கட்டுப்பட்டவர்களாகவும், உனக்கு பொருத்தமானவர்களாகவும், உனக்கு நெருக்கமானவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமா நீ எங்கள் மீது ஏற்க முடியலும் கருணையாலும் எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே உரியது.